பலரும் குழப்பிக் கொள்வது என்னன்னா, சரிங்க நீங்க குடி ஒற்றுமை குடி சார்ந்தெல்லாம் சொல்றீங்க, எல்லாம் ஓகே. இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்களும் தமிழர் இல்லையா? கேள்வி. இவனுங்களே கிறிஸ்தவர்கள் எல்லாம், கிறிஸ்தவ திருச்சபைகள் எல்லாம் சாதிகளாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. இவங்களே புலம்பான. அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு சாதிகள்னு இவங்களே சொல்லுவாங்க. இவனே சொல்லுவான் கிறிஸ்தவர்கள் எல்லாம் சாதிகளாக சர்ச்சைகள் கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்படி என்ன தெரியுது? தமிழன் மதத்தை விட்டு கொடுத்தான், தனது குடிகளை விட்டு கொடுக்கல. குடிகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான், தெரிந்தோ தெரியாமலோ. ஏதோ அவங்களோட முன்னோர்கள் அவன் மனதுல ஆளை பதிச்சு வச்சுட்டாங்க போல. நீங்க எனக்கு நல்ல கவனிங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மொழி பேசுறது இல்லைங்க. வீட்டுக்குள்ள அவன் ஆங்கிலம் பேசுறான், பிரெஞ்சு பேசுறான், வேற ஏதோ மொழி பேசுறான். ஆனா அவருடைய பேருக்கு பின்னாடி எல்லாரும் குடி தாங்கி இருக்கிறார்கள், அவங்க குடிப்பட்டம் தாங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்க குடிப்பட்டம் தாங்கி இருந்ததுனால அவர்கள் தமிழர்கள் தெரியுது. நீங்களா என்ன ரிலீஜியனை சார்ந்தவர்கள் கேட்டா ரோமன் கேத்தலிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இவர் யாருங்கன்னா அது கருப்பசாமிங்கிறாங்க. கருப்பசாமிக்கு முனீஸ்வரனுக்கு ஆப்பிரிக்கால கோயில் இருக்குங்க. இவனே கிறிஸ்தவா மாறிட்டான். ஆனா குலதெய்வத்தையும் குடியும் அவன் விட்டே கொடுக்கல. இயேசுநாதர் வந்தே விட்டு கொடுக்கல. புரிஞ்சுக்கணும். அப்ப தமிழருக்கு தெரிகிறது நமது இன பிடிப்பு எங்க இருக்குன்னு. இனத்தோட அடையாள பிடிப்பு குடிகளுக்குள்ளதான் இருக்குங்கிறத உணர்ந்துருக்கான், குலதெய்வத்துக்குள்ளதான் இருக்குங்கிறத உணர்ந்துருக்கான். விடவே இல்லை. இன்னொரு தரப்பு இஸ்லாமியர் விட்டுட்டாங்கல்ல, இஸ்லாமியர் விட்டுட்டாங்க, உண்மையிலே விட்டுட்டாங்க. ஆனா சும்மா விடல. எங்க இஸ்லாமியர்கள் குடியடையாளத்தெல்லாம் விட்டு கடைசியில போனா இவங்க தமிழ் என்னன்னு எவனாவது வந்து சொல்லிடுவான்னு அவங்க முன்னோர்கள் நினைத்தார்களோ என்னவோ தெரியல. புதிய குடிகளை உருவாக்கிட்டான். ராவுத்தர் அப்படின்னா தமிழர், பச்சை தமிழர். ராவுத்தர்ல உறுதிக்கிறது ஒண்ணும் கிடையாது. தூய தமிழர்கள், மரக்காயர்னா, லெப்பைனா, புதிய சமூகங்களை உருவாக்கினான். இன்றளவும் தமிழ் இஸ்லாமியரை எப்படி நீங்க பிரிச்சு பாப்பீங்க? தமிழ் பேசுறாங்கன்னா கிடையாது. எந்த குடியை சார்ந்தவர்கள்? அவர் மரக்காயரா, ராவுத்தரா, லெப்பையா? குடினா தமிழர்களை, அவர் இஸ்லாமிய தமிழராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ தமிழராக இருந்தாலும் சரி, சைவ தமிழராக இருந்தாலும் சரி, வைணவ தமிழராக இருந்தாலும் சரி, இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். குடி மட்டும்தான் நமக்கு நமது இனத்தை அடையாளப்படுத்துவதற்கு. அப்ப நமது இயக்கம் ஒருவரை தமிழராக ஏற்க வேண்டும் என்றால் அவர் குடியின் அடிப்படையில் தமிழ் குடியை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அவரை தான் தமிழராக நாம் ஏற்றுக்கொள்வோம், அவரை தான் நம் இனத்தவராக ஏற்றுக்கொள்வோம்.